அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு முக்கியமான எல்லாருடைய கேள்வியுமாக இருக்கிறது. ரெண்டாவது கட் ஆஃப் மார்க் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஆஸ்பிரன்ஸ் பொறுத்தவரை பார்க்கும்போது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதின பெரும்பாலான நபர்கள் சொன்ன விஷயத்து என்ன அப்படின்னாக்கா, தமிழுக்கான டைம் நிறைய எடுத்துக்கிச்சு, அதனால் எங்களுடைய மேஜரில் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய மார்க் சொல்கிறாங்க. 120க்கு மேலே எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வரைக்குமே 120க்கு மேலே 2 பேர் தான், 2-3 நபர்கள் மட்டும்தான் 120 பார்க்க முடியுது. 130 அப்படிலாம் வாய்ப்பே, யாராவது எடுத்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 130 மார்க்லாம் யாருதுமே இல்லை, 130 ஸ்கோரே கிடையாது. ஸோ 120 அப்படின்றது ரொம்ப டாப் மார்க் தான், ரைட்டா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. ஸோ கட் ஆஃப் பொறுத்தவரை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 75+, 80+ இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கேன். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லாருமே உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு எதுக்கு கட் ஆஃப் மார்க் தேவைப்படுது, எதுக்காக கட் ஆஃப் மார்க் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னாக்கா, என்னுடைய மார்க்குக்கு கிடைக்குமா, நான் இந்த தேர்வுக்காக வெயிட் பண்ணலாமா, இதில் நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, ரைட்டா? ஸோ இது ஒரு புரிதலுக்காக இவ்வளோ கட் ஆஃப் கிடைக்கும், இவ்வளோ கட் ஆஃப் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்காக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது கிடைச்சாலும் ஓகே தான், அதே சமயத்தில் இந்த வேலை இந்த மார்க்கு கிடச்சிரும், இருந்தாலும் நான் என்னுடைய முயற்சியை கைவிட மாட்டேன், அடுத்த ஆப்ஷனில் இன்னொரு வேலை ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. அடுத்த தேர்வுக்கான தயாராகுங்க. இப்போ இருக்கக்கூடிய தேர்வுக்கு படிங்க, அடுத்த தேர்வுக்கு தயாராகுங்க, காலத்தை டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன், ரைட்டா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக சொல்லக்கூடிய விஷயம் வேகன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட் தொடர்ந்து கோரிக்கைகள் எழுந்துட்டுருக்கு. டிஆர்பி தரப்பில், அரசு தரப்பில் சொல்லியிருக்கக்கூடிய பதில்கள், சட்டசபையில் சொன்ன பதில்களை வச்சு சொல்கிறேன். அமைச்சரிடம் ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்காங்க இது சம்மந்தப்பட்ட கேள்வி. அதுக்கு அமைச்சர் சொன்ன பதிலும் அதுதான், வேகன்சி பார்த்துட்ருக்கோம், இருக்கக்கூடிய காலி பணிகளுக்கு ஏற்ப வேகன்சி இருக்கும் பட்சத்தில் எவ்வளோ பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. 1 மாதம் மீன்ஸ் இந்த 26ஆம் தேதி வரைக்கும், 26/10/2025 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த எக்ஸாமினேஷனுக்கான அந்த ஆன்சர் கீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிறகு 2 வீக்ஸ்க்கு எடுத்துப்பாங்க ரிசல்ட்டுக்கு. ஸோ நவம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் நவம்பர் மாதம் ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 10 to 15 ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்லப்படுது, ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நவம்பர் 10 to 15 ரிசல்ட் வந்துடும். அதுக்கு முன்னாடி கட் ஆஃப் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இருக்கக்கூடிய கால டைம் வீணடிக்காமல், வேஸ்ட் பண்ணாமல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க. ஸோ இது வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையோடு அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனையில் தீவிரமாக இறங்குங்க. அதுக்கான திட்டமிடலை இப்போ இருந்தே பண்ணி, அதுக்கான திட்டமிடலையும் வேலையும் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் உங்களுடைய எல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிறேன். ஸோ கட் ஆஃப் பற்றின பயப்படாதீங்க, 75 to 85 இருந்தாலே கண்டிப்பாக படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குல்ல, தமிழ் எலிஜிபிலிட்டி நிறைய பேர் தமிழுக்கு நிறைய டைம் கொடுத்துட்டாங்க, மேஜருக்கு அது ஒரு விஷயம். அதே மாதிரி சிலர்லாம் சொல்கிறாங்க மேஜர் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னவங்களே ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ஆன்சர் கீ கூட கம்பேர் பண்ணும்போது ஐயோ இதெல்லாம் ரைட்டுன்னு நினச்சோமே, இதெல்லாம் தப்பாகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்க்க முடியுது. ஸோ கட் ஆஃப் மார்க்லாம் கம்மியாகத்தான் வரும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கட் ஆஃப் மார்க் நல்ல கட் ஆஃப் மார்க்கு இருக்கும், ரைட்டா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி.